வஸல்லம் அவர்கள்தான் இந்த ஸலவாத்தை முழுமையான முறையில் கற்றுக் கொடுத்தார்கள். இறைவா, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது எவ்வாறு நீ அருளை புரிந்தாயோ அதே போன்று இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சந்ததிகள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருளை பொழிவாயாக என்று அந்த ஸலவாத்தை கற்று தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்க போனால் இஸ்லாம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்தை ஓத கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் ஸலவாத் ஓத கற்றுக் கொடுத்தது என்றால் அது இஸ்லாம் தான். அது ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஸலவாத் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு பிற நபியின் மீது ஸலவாத்தை பொழியக்கூடிய அளவுக்கு ஒரு துவாவை இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. இந்த மாதிரி வேறு எந்த நபியும் தனக்கு முன்னர் வந்த நபியின் மீது ஒரு அருளை பொழிய துவா கற்றுக் கொடுத்ததாக நாம் வரலாற்றில் பார்க்க முடியவில்லை. அதே போன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பற்று இருந்தது என்பதற்குள்ள இன்னொரு உதாரணம், ஒரு முறை அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கில், அதாவது காதியானில் உள்ள மஸ்ஜித் முபாரக்கில் அழுது கொண்டிருந்தார்கள், உலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு நபித்தோழர் கேட்டார், தாங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று. அதற்கு மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறிய பதில் என்னவென்றால், எனக்கு இப்போது ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்த ஒரு கவிதை ஞாபகத்திற்கு வந்திருக்கின்றது. அந்த கவிதை என்னவென்றால், ஹஸ்ஸான் பின் சாபித் என்பவர் ஒரு நபித்தோழர் ஆவார். அவர் கண் பார்வை இல்லாத ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரை அவருக்கு தனக்கு ஒரு கண்ணொளி இல்லையே என்ற ஒரு கவலையே இருந்ததில்லை. ஆனால் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்களோ அப்போது அந்த சஹாபி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அவர்கள் இவ்வாறு கவிதை பாடினார்கள், குந்த ஸவாத லி நாஸிரி ஃபஅமி அலைக நாஸிரு மன் ஷா பாதக ஃபல்யமுத் இன்னி குந்து உஹாதிரு. அதாவது, ஏந்தல் நபியே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் தான் என்னுடைய கண்ணின் கரு விழியாக இருந்தீர்கள். இன்று தாங்கள் மரணித்து விட்டீர்கள். தாங்கள் மரணித்து விட்டதன் காரணமாக இன்று நான் கண்ணொளியை இழந்து விட்டேன் என்று சாபி கூறுகிறார். ஏற்கனவே கண்ணொளி இல்லாத அந்த பார்வையற்ற சாபிதான் கூறுகிறார், நான் இன்று வரை கண்ணொளி பெற்றிருந்தேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் இன்று இறந்து விட்டீர்கள். எனவே இன்றுதான் உண்மையிலேயே என்னுடைய கண்ணொளி போய்விட்டது, நான் குருடாகிவிட்டேன் என்று அந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவிதை பாடியதாக நாம் பார்க்கிறோம். இந்த கவிதையைத்தான் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை பாடியவாறு அவர்கள் மிகவும் அழுது கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு தோழர் கேட்டபோது அதற்கு பதில் கூறினார்கள், உண்மையிலேயே இந்த கவிதை வரி என்னுடைய நாவிலிருந்து வந்திருக்க கூடாதா என்று நான் ஏக்கமடைந்து அந்த ஏக்கத்தின் காரணமாகத்தான் இன்று அழுகிறேன் என்று அவர்கள் கூறியதாக வரலாற்றில் படிக்கின்றோம். எனவே முஸ்லிம் பெருமக்களே, சகோதரர்களே, உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி எதிரிகள் ஏதாவது தப்பான விஷயத்தில் கூறுகிறார்கள் என்றால் அதனை நீங்கள் கேட்க வேண்டாம். உண்மையிலேயே எதிரியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மையான வார்த்தையாக இருக்க முடியாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மைகளை பற்றி, சிறப்புகளை பற்றி ஒரு கிறிஸ்தவருடைய வாயிலிருந்து வருவது சாத்தியமில்லாத ஒன்று. அதே சமயத்தில் யார் அதனை ஆராய்ச்சி செய்கின்றார்களோ, ஆராய்ச்சி செய்கின்ற நல்லறிஞர்கள் அதனை உண்மையில் ஒப்புக்கொள்கின்றார்கள், இவர் எவ்வளவு மகத்தான ஒரு உயரிய போதனை கொண்டவர் என்று. அதே போன்று உண்மையிலேயே பக்கத்தில் அருகில் அமர்ந்திருந்த யார் பார்த்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் அவருடைய வரலாற்றை பார்த்து அவருடைய நல்ல பண்புகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சார்பாக எடுத்து கூறப்படுகின்ற அந்த நல்ல பண்புகளை நீங்கள் பார்த்து, நல்ல சாட்சிகளை நீங்கள் கண்டு கேட்டு அதன் மூலமாக நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று பல சம்பவங்கள் இருக்கின்றன. ஒரு இடத்தில் அவர்கள் கூறினார்கள், ஈ சஷ்மே ரவா கே பஹல்கே ஹுதாதஹம் ஏ கத்தரே பஹரே கமாலே முஹம்மதஸ். அதாவது, தமக்கு கிடைத்த சிறப்புகளை பற்றி அவர்கள் எடுத்து கூறும்போது, பொதுவாக மக்கள் மற்ற மார்க்க அறிஞர்கள் கூறும்போது இவர் தன்னுடைய சிறப்பை பற்றி கூறுகின்றார், இவர் தன்னை முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக தன்னை எடுத்துரைக்கின்றார் என்றெல்லாம் நவுஸ் பில்லாஹ் மின் ஸாலிக் பொய்யை எடுத்து கூறுகின்றார்கள். இது அப்பட்டமான பொய்யாகும். உண்மையிலேயே ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக ஒருபோதும் சொன்னதில்லை. மாறாக அவர்களை விட மிகவும் பணிவான முறையில், அதை விட நான் எவ்வளவு தர்ஜா குறைந்தவன் என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்கு பாருங்கள், ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், ஈன் சஷ்மே ரவா கே பஹல்கே ஹுதாதஹம் ஏ கத்தரே பஹரே கமாலே முஹம்மதஸ். அதாவது, இறை படைப்பினங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கும் இந்த நீரூற்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் எனும் கடலின் ஒரு துளிதான் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
அடுத்து சகோதரர்களே, நபி மொழியில் நாம் பார்க்கிறோம், ஒருவர் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரவர்களே, மறுமையில் நான் தங்களோடு இருக்க வேண்டும், அதற்காக நான் ஆசைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டார். அதற்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றீர்? மறுமையில் என்னோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்காக நீர் என்ன ஆயத்தம் செய்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார், யா ரசூலல்லாஹ், நான் தங்கள் மீது அளவற்ற பாசம் பற்று வைத்திருக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்ட ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கூறினார்கள், அல் மரு மாமன் அஹப்பா, நிச்சயமாக ஒரு மனிதர் யாரோடு அதிகமாக நேசிக்கின்றாரோ அவரோடு தான் மறுமையில் இருப்பார் என்று கூறினார்கள். எனவே நீர் என்னை அதிகமான முறையில் நேசிக்கின்றீர்கள் என்றார், நிச்சயமாக நீர் மறுமையில் என்னோடு இருப்பீர் என்ற ஒரு வாக்குறுதியை ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு வழங்கியதாக நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம். இந்த அடிப்படையில் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பற்ற அன்பு கருணை வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களை அருகில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு பேச்சை யார் கூறினாலும் அன்னால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது. அவருடைய கன்னம் சிவந்துவிடும், கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்துவிடும் என்றெல்லாம் நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் கிறித்தவர்களும் ஆரியர்களும் அன்னாரை பற்றி தரக்குறைவான முறையில் எழுதும் போது அதற்கு அவர்கள் பதிலடி கொடுக்க முன்வந்தார்கள். நூல் வடிவில் அதற்கு ஒவ்வொரு ஆட்சேபனைக்கும் அவர்கள் பதிலும் கொடுத்தார்கள். அன்றைய காலத்தில் அந்த பதிலை பார்த்து பல மார்க்க அறிஞர்கள், உண்மையிலேயே இந்த மனிதர் தான் இஸ்லாத்துக்காக இன்று போர்க்கொடி தூக்கி இருக்கிறார், உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செய்திருக்கின்ற ஆட்சேபனைகளுக்கு சரியான முறையில் பதிலடி கொடுத்தவர் இவர்தான் என்று அன்றைய காலத்து மக்கள் அன்னாருடைய நூல்களை படித்து அதனை ஒப்புக்கொண்டார்கள். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த பற்றையும் அவர்கள் பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு அரபி கவிதையில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பாருங்கள், ஜிஸ்மி யதீரு இலேக மின் ஷௌகின் அலா யா அலைத கானத் குவத்து தய்ரானி, அதாவது என்னுடைய உடல் தங்கள் மீது பறக்கின்றது, தங்களை நோக்கி தங்கள் மீது கொண்ட ஆர்வத்தினால் பறக்கின்றது, ஐயோ எனக்கு பறக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த அரபி கவிதையில் அவர்கள் சொல்ல வந்த கருத்து, ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எனக்கு அதிகமான முறையில் ஆர்வம் இருக்கிறது, அந்த ஆர்வத்தினால் நான் பறக்க துடிக்கின்றேன், எனவே எனக்கு பறப்பதற்கான அந்த சக்தி இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு அரபி கவிதையில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பாருங்கள், சாதஃப்தஹும் கோமன் கரோசின் ஜில்லத்தின் வ ஜால்தஹும் க சபீகத்தில் இகையானி, அதாவது நீர் அவர்களை, அதாவது அந்த மக்கத்து மக்களை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் அவர்களை சாணியை போன்று இழிந்த சமுதாயமாக கண்டீர்கள், பிறகு நீங்கள் அவர்களை தங்க கட்டியாக மாற்றிவிட்டீர்கள். அதே போன்று இன்னொரு அரபி கவிதையில் கூறுகின்றார்கள், லா ஷக்க அன்ன முஹம்மதன் ஹைருல் வரா ரீகுல் கராமி வ நுஹ்பத்துல் ஆயானி, அதாவது நிச்சயமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களில் மிகச்சிறந்தவர்களாக விளங்குகின்றார்கள், மேலும் கண்ணியமிக்கவரும் தலைவர்களுள் மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அவர்களாகத்தான் திகழ்கிறார்கள். அடுத்து கூறுகிறார்கள், தம்மத் அலைஹி சிஃபாத்து குல்லி மஸியத்தின் குத்திமத் பிஹி நோமாவு குல்லி ஜமானி, அதாவது எல்லா பண்புகளும் தங்களிடம் முழுமை அடைந்து விட்டன, எல்லா காலத்தின் நியமத்துகளும் தங்களுடன் முழுமை பெற்று விட்டது, முற்று பெற்று விட்டது என்று ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக பண்பை பொறுத்த அளவிலும் முழுமையான பண்பை கொண்டவர்கள் அன்னார்தான். அதே போன்று காலத்தின் பொறுத்த அளவிலும் காலத்தினுடைய எல்லா இறை அருட்கொடைகளையும் நியமத்துகளையும் அவர்கள் ஒருங்கே கொண்டிருந்தார்கள் என்ற அடிப்படையிலும் அவர்கள் இந்த அரபு கவிதையில் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி கூறியிருக்கும் போது, இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய எதிரிகள் மௌலவிகள் அன்னாரை பற்றி இவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக தோன்றியவர், அவரை கேவலமாக பேசியவர், அவருக்கு நிகராக தன்னை கூறுபவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்றால், எனவே மக்களே, முஸ்லிம் சகோதரர்களே, உங்களிடம் நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம், உண்மையிலே அதெல்லாம் அப்பட்டமான பொய்யாக இருக்கின்றது, அண்ட புழுகாக இருக்கின்றது, உண்மையிலே அடிப்படையற்ற ஒரு வாதமாக இருக்கின்றது. எனவே அன்னாருடைய நூலிலிருந்து நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்கள். நாங்கள் எடுத்து வைத்தோம் என்றால் அன்னாருடைய நூலிலிருந்து அவர்கள் சொன்ன சொந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம். ஆக இந்த சொந்த வார்த்தைகள் இருக்கும்போது இதற்கு நேர் மாற்றமாக ஒரு முல்லா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலிம், ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அன்னாரின் மீது அடிப்படையற்ற கூற்றுகளை எடுத்து வைக்கிறார் என்றால் அதனை நீங்கள் அப்படியே நம்பிவிட வேண்டாம் என்று மிகவும் பணிவுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அற்புதத்தை பற்றி ஒரு இடத்தில் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், எல்லா நபிமார்களும் அற்புதத்தை கொண்டு வந்தார்கள்,
அற்புதம் என்பதற்கு அரபியில் மூஜிசா என்று கூறப்படுகின்றது. அப்ப ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மூஜிசாவை அற்புதத்தை கொண்டு வந்து காட்டினார்கள் என்பதை பற்றி கூறும்போது ஒரு இடத்தில் கூறுகிறார்கள் பாருங்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அராபிய பாலைவனத்தில் ஓர் அற்புதம் நிகழ்ந்ததே, அதாவது லட்சக்கணக்கான இறந்தவர்கள் சில நாட்களில் உயிர் பெற்றனர், பல தலைமுறைகளாக கெட்டுப்போயிருந்தவர்கள் இறை பண்புகளை பெற்றனர், குருடர்கள் கண்ணொளி பெற்றனர், ஊமைகளின் நாவில் இறை ஞானம் பெருக்கெடுத்தது, எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத அத்தகு புரட்சி உலகில் மலர்ந்தது. அது என்னவென்று உணர்ந்தீர்களா? அது இறைவனில் தன்னை மாய்த்துக் கொண்ட ஒருவர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கூறுகிறார்கள், அது இறைவனில் தன்னை மாய்த்துக் கொண்ட ஒருவர் இருள் நிறைந்த இரவுகளில் செய்த துவாக்களின் பயன்களே ஆகும். அவை, அதாவது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவாக்கள் உலகில் ஒரு பேரொலியை எழுப்பின. மேலும் அந்த கல்லாத இயலாத அம்மனிதரால் செய்ய முடியாதது என்று காணப்பட்ட அற்புதங்களை செய்து காட்டின. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலைஹி வாலிஹி பிஅததி ஹம்மிஹி வகம்மிஹி வஹுஸ்னிஹி லிஹாஸில் உம்மதி வான்சில் அலைஹி அன்வார ரஹ்மத்திகா இலல் அபத் என்று கடைசியில் துவாவும் செய்கிறார்கள். அதாவது அல்லாவே, அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது கொண்டிருந்த பரிவு, பற்று, கவலைக்கு ஏற்ப அருட்கொடையையும் சாந்தியையும் வழங்குவாயாக. மேலும் உன் கருணையின் ஒளிகளை என்றென்றும் அவர்கள் மீது இறக்குவாயாக. பரக்காத்து துவா என்ற நூலில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக அரேபிய பாலைவனத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த அற்புதத்தை காட்டியவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன அற்புதம்? குருடர்கள் கண்ணொளி பெற்றார்கள், ஊமைகளாக இருந்தவர்கள் இறை ஞானத்தை அவர்கள் போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோஜிசா, ஒரு அற்புதம் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை வேறு எந்த நபியும் காட்டவில்லை என்ற அளவுக்கு அவர்கள் கூறி அன்னாரின் மீது ஸலவாத் ஓதுகின்றார்கள். இதுதான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தானும் புரிந்து பிற மக்களுக்கும் புரிய வைத்த விஷயமாகும். இதை அவர்களுடைய நூல்களிலிருந்து நாங்கள் எடுத்து வைக்கின்றோம். இதற்கு நேர் மாற்றமாக எவராவது உங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசியதாகவோ, அன்னாரை பற்றி அவமரியாதையாக பேசியதாகவோ நீங்கள் யாராவது எந்த ஆலிமாவது சொல்ல கேட்டால் அவரிடம் நிச்சயமாக எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவரிடம் கேளுங்கள். நேரடியாக வாருங்கள், மேடைக்கு வாருங்கள், நான் காட்டுகிறேன் என்று வெறும் சால்ஜாப்பு சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை, எந்த வீண் சவால் விடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நாங்கள் மிக தெளிவான முறையில் கூறுகின்றோம். எந்த நூலிலிருந்து நீங்கள் ஆதாரம் காட்டுகின்றீர்களோ அந்த நூலை பக்கத்தை எடுத்து வையுங்கள். உண்மையிலே அது என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பிறகு எடுத்துரைப்போம். அப்போது பொதுமக்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு தெரியும் அந்த உண்மையான நூலிலிருந்து எந்த அளவுக்கு இவர்கள் மாற்றி திரித்து கூறியிருக்கிறார்கள், இது யூதர்களுடைய பண்பை இவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்களை பற்றி நாங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு வசதியாக இருக்கும். அவ்வாறு வசதியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த மக்கள் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய நூல்களிலிருந்து சான்றுகளை காட்டுவதில்லை. நூலிலிருந்து ஏன் சான்றுகளை காட்டுவதில்லை? சான்றுகளை காட்டுங்கள், பதில் தர காத்திருக்கிறோம் என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே பொதுமக்களே, முஸ்லிம்களே, நேர்மையான முறையில் நீங்கள் சிந்தியுங்கள். நேர்மையான முறையில் சிந்தித்தவாறு நாங்கள் எந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மை தன்மையை புரிந்திருக்கின்றோமோ, அன்னாருடைய உயிரை நிலை புரிந்திருக்கின்றோமோ, அதனை நீங்கள் புரிவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதற்கு நேர் மாற்றமாக யாராவது ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் நிச்சயமாக அது உண்மைக்கு புறம்பானது. அஹ்மதியா ஜமாத்திற்கும் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே சகோதரர்களே, நீங்கள் துஆ கேளுங்கள். உண்மையிலேயே இந்த மனிதர் இறைவன் பெயமிருந்து வந்தவராக இருப்பார் என்றால், இறைவா இவர்களை அடையாளம் காட்டுவாயாக என்று அல்லாவிடம் நீங்கள் துஆ கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் அவ்வாறே வழிகாட்டுவானாக என்று துஆ செய்தவாறு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.